இன்னைக்கு உங்களுடைய சேலரி ஒரு பெருசாக இருக்குது, ஏதாவது வந்து நம்ம பண்ண முடியுமாண்ணா அப்படின்னு கேட்கும்போது நான் சேலரி கேட்டேன். நான் ஒன்று சேலரி எனக்கு வேணாம் இந்த படத்துக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைண்ணா என்ன அப்படிலாம் வேணாண்ணா, இங்கே பாரு ஒரு படம் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே வரல, நம்ம நிறைய படம் பண்ண தான் போகிறோம். நீ முதல்ல நீயே உனக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கிற, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்னா தப்பாக இருக்கும், நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் ஜிவிஎன் வந்ததே. ஓகே. ஸோ அதுக்கு நான் என் லைஃப்பில் வந்து என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா நான் நம்ம வந்ததுக்கப்புறம் வருவோன்னு சொல்கிறவங்கள விட நம்ம வரதுக்கு முன்னாடியே இவன் வந்துடுவான்னு சொல்கிறவங்க தான் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆள் ஜிவிஎன். ஸோ அவர் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போது ஜிவிஎன் லேபிளில் தான் ஆடியோ வாங்கியிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு படம் அவர் பண்ணுறது. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் ஆல்பம் மேலே. ரீ ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே நினச்சதை தாண்டி ஒன்று வந்திருக்கு, நாங்கள் இமேஜினே பண்ணலை. ஸோ இது ஒரு படமாகவே ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டாக எல்லாருக்குமே இருக்கும். ஜிவிஎன் வந்து ராஜாராணியில பார்த்த ஜிவிஎன் திரும்ப எல்லாருமே இந்த படத்துல பார்ப்பாங்கன்றது அந்த மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங் டெஃபினட்டா எல்லாமே டெஃபினட்டா ஓகே, ஒரு நியூ ஜென் ஜிவிஎன்